ஐயா வணக்கம். இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐயா வணக்கம். எங்களுக்காண்டி மக்களுக்காண்டி குரல் ஒரே சிங்கம் அண்ணாமலை தான். அண்ணாமலை மாதிரி தமிழ்நாட்டை ஒரு 10 வருஷமாக கர்நாடக மக்களால் தேர்ந்த கூட ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை. எக்காரணத்தை கொண்டியும் அண்ணாமலை மாற்றாங்க. அவர் தான் பாஜக மாநிலத்தில் வரணும். அதிமுகன்னு சொல்லி இவன் சொல்ல மாற்றக்கூடாது. எங்களோட ஒரே தலைவன் அண்ணாமலை தான். அண்ணாமலை வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஊழல் பட்டியலில் உடனே சொல்லுவார். எவன் களவாங்க எல்லாம் அண்ணாமலை சொல்லுவார். அண்ணாமலை நேர்மையான தலைவர் கிடைக்காது. அண்ணாமலை இழந்துடாங்க. அண்ணாமலை இழந்தீங்கன்னா நான் பிஜேபி தீவிரவாதி. அண்ணாமலை இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் பிஜேபியில் நான் என்றைக்குமே பேச மாட்டேன். ஏன்னா அண்ணாமலை ஒரு 10 ஆண்டுகளாக கர்நாடக மாநிலம் அந்த மக்களால் தேர்ந்தப்பட்டு அண்ணாமலை சிங்கம். அந்த மக்களால் தேர்ந்தப்பட்டு 10 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. இன்றைக்கி அந்த மக்களுக்காண்டி பாடுபட்டுருக்காருல. அப்படி இன்றைக்கி அவருக்கு வேலை கிடைக்கும். மோடிஜி அவர்களே, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும், ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும், இராணுவ தளபதி ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும், நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு வணக்கம். என்ன கேட்கணும்னா அண்ணாமலை மாற்றாங்க. அவர் கரெக்டாக பேசுவார். ஊழல் பட்டியலில் கரெக்டாக சொல்லுறாரு. அண்ணாமலை கரெக்டாக சொல்லுறாரு. எந்த அதிமுக கூட்டணி வேண்டாம். என்ன கேட்கணும்னா அண்ணாமலை கரெக்டாக பேசுவார். அவரை மாற்றினீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி ஓட்டு உங்களுக்கு தரமாட்டாங்க. அவரை மாதிரி நல்ல மனிதன் கிடைக்காது. அவரை என்னைக்கு இழந்துறாங்க மோடிஜி அவர்களை. உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும், இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும், நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வணக்கம். என்ன கேட்கணும்னா அண்ணாமலை மாற்றாங்க. நான் குடிக்கல, ஓப்பனாக சொல்லேன். நான் குடிக்கல. நான் மோடிஜி ரொம்ப தீவிரவாதி. என்ன கேட்கணும்னா அண்ணாமலை மாற்றாங்க. அவர் தான் பாஜக மாநிலத்தில் 3 ஆண்டுகள் பதவிக்கு நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய கோரிக்கை நீ ஏற்றுக்கோங்க. மாதிரி நான் பிஜேபி தீவிரவாதி. அண்ணாமலை மாற்றாங்க. அண்ணாமலை உட்கார்ந்ததை கொண்டு மாற்றாங்க. மோடிஜி அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும், நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும், ராஜ்நாத் சிங் இராணுவ தளபதி ராஜ்நாத் சிங் ஐயாவுக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள்.